உறவு என்பது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இல்லைங்க, வாழ்க்கையின் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸே நம்முடைய உறவுகள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் ஒருத்தருடைய மொபைலை வேணாலும் நீங்க வாங்கி பாருங்க, எல்லா உறவுகளையும் நண்பர்களை கூட அவர்களுக்குரிய செல்ல பெயர்களோடு பதிவு செய்திருப்போம். ஆனால் 2 உறவுகளை மட்டும்தான் பெரும்பாலும் பெயர்களாக அல்லாமல் உறவுகளாகவே உயிராக பதிவு செய்திருப்போம். அம்மா என்பதையும் அப்பா என்பதையும் அப்படியே பதிவு செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த உறவுகள் ஏற்றம் மட்டும் தரவில்லை நடுவர் அவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கான வரவேற்புரையை எழுதியதே அந்த உறவுகள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் இப்பொழுது கவியரசர் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவினை பார் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் தன் மனைவி பொன்னம்மாள் அவர்களோடு வாழ்ந்த அந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையை குறித்து பொன்னம்மா என்கிற தலைப்பிலே ஒரே ஒரு கவிதையை விகடன் இதழிலே எழுதினார். பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் என்று அந்த கவிதை தொடங்கும். அந்த கவிதையில ஒரு 4 வரி சொன்னார் நடுவர் அவர்களே, மனைவி என்கிற உறவு ஒரு மகத்தான கவிஞனை ஒரு கால கணிதமாக இந்த உலகத்திற்கு எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை நடுவர் அவர்களே, கவிஞரினுடைய வரிகளே அச்சாணியாய் அறம் கூறுகிறது. பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன், தத்தை இவள் என் மனைவி தாலிக்காக வாழுகிறேன் என்று இந்த உலகத்தையே தன்னுடைய கவி ஆளுமையால் கட்டி போட்ட திரையுலக கம்பன் கவியரசு கண்ணதாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நடுவர் அவர்களே. இது நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தில் மட்டும்தானா? 1981ஆம் ஆண்டில் 7 பங்குதாரர்களோடு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது. தொடங்குகிற போது 10,000 ரூபாயை முதலீடு செய்வதற்கு ஒரு மனிதனுடைய கையில் பணம் இல்லை. ஒரு மனிதனுடைய கையில் பணம் இல்லை. கணவனுடைய கையில் பணம் இல்லாத போது மனைவியின் கை வளையல் அங்கு பணமாக மாறுகிறது. மனைவியினுடைய கை வளையல் அங்கே பணமாக மாறுகிறது. வேறு யாரும் இல்லை நடுவர் அவர்களே, உலகத்தின் தலை சிறந்த மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் என்கிற அற்புதமான நிறுவனத்தை கட்டியமைத்த திரு மரியாதைக்குரிய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள், அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஏற்றத்திற்கு காரணமாக இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூட முதியோர் காதல் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பார்.